வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே மாதம் 26ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. கிபி 451ஆம் ஆண்டில் ஆர்மேனிய கிளர்ச்சியாளர்களுக்கும் சாசானிய பேரரசிற்கும் இடையில் போர் ஆரம்பம் ஆனது. 946ஆம் ஆண்டில் இங்கிலாந்து மன்னர் 1ஆம் எட்மண்ட் திருடன் ஒருவனால் படுகொலை செய்யப்பட்டார். 1293ஆம் ஆண்டில் ஜப்பான் நாட்டின் கமகூரா என்ற இடத்தில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 23,000 பேர் உயிர் இழந்தனர். 1538ஆம் ஆண்டில் பிரான்சின் சீர்திருத்த கிறிஸ்துவ இயக்கத்தைச் சார்ந்த ஜான் கால்வின் மற்றும் அவரது சீடர்கள் ஜெனீவா நகரில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். 1637ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் கனெக்டிகட்டில் பீக்வாட் என்ற அமெரிக்க பழங்குடிகளின் ஊர் ஒன்றை ஆங்கிலேய படையினர் தாக்கி 500க்கும் மேற்பட்ட பழங்குடியினரை கொன்றனர். 1770ஆம் ஆண்டில் உதுமானிய பேரரசுக்கு எதிரான ஓர்லோவ் கிளர்ச்சி கிரேக்கர்களுக்கு பெரும் தோல்வியில் முடிவடைந்தது. 1805ஆம் ஆண்டில் நெப்போலியன் போனாபர்ட் இத்தாலியின் அரசனாக மிலான் பேராலயத்தில் முடிசூடினான். 1822ஆம் ஆண்டில் நார்வேயில் குரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தீ விபத்தில் 116 பேர் உயிர் இழந்தனர். 1830ஆம் ஆண்டில் அமெரிக்க பழங்குடி மக்களை வெளியேற்ற அனுமதிக்கும் சட்டமூலத்திற்கு அமெரிக்க சட்டமன்றம் ஒப்புதல் அளித்தது. 1896ஆம் ஆண்டில் 2ஆம் நிக்கலஸ் ரஷ்யாவின் கடைசி பேரரசனாக முடிசூடினார். 1896ஆம் ஆண்டில் டவ் ஜோன்ஸ் தொழில்துறை குறியீட்டின் முதல் பதிப்பு வெளியானது. 1917ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலத்தில் நிகழ்ந்த சூறாவளியின் தாக்கத்தினால் 101 பேர் உயிர் இழந்து 689 பேர் காயமடைந்தனர். 1918ஆம் ஆண்டில் ஜார்ஜியா மக்களாட்சி குடியரசு நிர்மாணிக்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டில் இலங்கை இனக்கலவரம் கொழும்புக்கு பரவியது. தமிழரின் வீடுகள், கடைகள், வாகனங்கள் தீக்கி இரையாக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர். 1966ஆம் ஆண்டில் பிரித்தானிய கயானா விடுதலை அடைந்து கயானா என பெயர் மாற்றம் பெற்றது. 1968ஆம் ஆண்டில் ஐஸ்லாந்தில் சாலை போக்குவரத்து விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. இடப்பக்க ஓட்டத்தில் இருந்து வலப்பக்கத்திற்கு வாகனங்கள் மாறின. 1969ஆம் ஆண்டில் அப்பல்லோ 10 விண்கலம் மனிதனை சந்திரனுக்கு அனுப்பும் தனது அடுத்த திட்டத்திற்கு தேவையான சோதனைகளை வெற்றிகரமாக முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியது. 1970ஆம் ஆண்டில் சோவியத் துபோலோவ் Tu-144 மேக் 2 ஒலி வேகத்தை தாண்டிய முதலாவது போக்குவரத்து வானூர்தி என்ற சிறப்பை பெற்றது. 1972ஆம் ஆண்டில் அமெரிக்க தலைவர் ரிச்சர்ட் நிக்சன், சோவியத் தலைவர் லியோனிட் பிரெஸ்னேவ் ஆகியோர் கண்டந்தாவு ஏவுகணை தடுப்பு உடன்படிக்கையில் கையெழுத்து இட்டனர். 1983ஆம் ஆண்டில் ஜப்பான் வடக்கு ஒன்சூவை தாக்கிய 7.7 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஆழி பேரலையை உண்டு பண்ணியதால் 104 பேர் உயிர் இழந்தனர். 1991ஆம் ஆண்டில் தாய்லாந்தில் லவுடா வானூர்தி நடுவானில் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 223 பேரும் உயிர் இழந்தனர். 1998ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியதற்காக மன்னிப்பு கேட்கும் நாள் முதல் தடவையாக தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியாவில் நினைவுகூரப்பட்டது. 2002ஆம் ஆண்டில் மார்ஸ் ஒடிசி
விண்ணூர்தியானது செவ்வாய்க்கோளில் நீர் பனிப்படிவுகள் இருப்பதை கண்டுபிடித்தது. 2006ஆம் ஆண்டில் ஜாவாவில் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் 5700 பேர் உயிர் இழந்து 2 லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர். மேலும் மே 26ஆம் நாளானது ஜியார்ஜியா, கயானா நாடுகளின் விடுதலை தினமாகவும், போலந்து நாட்டில் அன்னையர் தினமாகவும், ஆஸ்திரேலியா நாட்டில் தேசிய மன்னிப்பு தினமாகவும் கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.